வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் கறி பார்க்க போகிறோங்க. சிம்பிளாக மீன் குழம்பு செய்யுது எப்படின்னு பார்க்கலாங்க. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் மண் பாத்திரத்தை வச்சுருக்கேங்க. அது காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நான் பூண்டு ஒரு 6 பல்லு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்குவோம். பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு தாங்க நான் ஆட் பண்ணுறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நான் ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறேங்க. தக்காளி பழம் அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இதில் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். ஒரு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்புல நல்லா மசாலாலாம் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நான் இதில் திக்னஸ்க்காக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கிறேங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கொல கொலன்னு ஆயிரும். ரொம்ப கிண்டவும் வேண்டாம். அந்த குழம்பு கொதிச்சதுலேயே இது வெந்துருங்க ஃபிஷ் எல்லாம். இப்போ இதில் மல்லித்தலை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேங்க. சிம்பிளான ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.